முதல்ல நம்ம கல் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துருப்போம். அந்த கல் அப்படின்றது தமிழ்நாட்டில இருந்தது கல் அப்படின்ற விஷயம். மது இந்த சாராயம் முன்னாடிலாம் வந்து எரி சாராயம் இருந்தது. நெறைய இடத்துல இருந்து ஊருல போட்டு நெறைய இடத்துல செஞ்சுக்கிட்டு, அந்த சாராயம் காசுறவங்க பார்த்தீங்கன்னா, போலீஸுடைய வண்டி சத்தம் அங்க கேட்டாலே வந்து இங்க பயந்து ஓடுவாங்க. அந்த மாரி ஒரு சாராயம்னா ஒரு பயம் இருந்தது. தவறு செய்றவன், குடிக்கிறவன், போதையில இருக்கிறவன் எல்லாருமே வந்து எப்போ காவலுக்கே வந்து போலீஸ நிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சட்டம் போட்டு நிக்க ஒரு நிலை வந்ததோ, அப்பயே வந்து அது முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் அந்த தமிழ் தேசிய மரம் இருக்கு, பனை மரம். அந்த பனை மரத்திலிருந்து வரக்கூடிய மிக அருமையான ஒரு உணவு பொருளே கல்லு தான். அது வந்து போதையாவும் ஒரு குறைந்தபட்ச போதை தரக்கூடிய ஒரு பொருளாவும் இருந்திருக்குது. நம்ம சங்க காலத்திலேயே வந்து கள்ளு குடிச்ச வரலாறுலாம் இருக்குது. கல்லும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி தமிழ்நாட்ல வந்து புழங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் மது ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்ல தடைப்படுத்துறாங்க. இந்த கல்லை தடைப்படுத்தும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா, அத மட்டுமே நம்பி இருந்த பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. பனைய மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள். சரி இதெல்லாம் நான் ஸ்டாப் பண்றாங்களே, ஒருவேள இவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்களோ? ஒருவேள தமிழ்நாடு மக்கள் மேல இவ்ளோ அக்கறை இருக்குமோ? அப்படின்னு நினைக்கும்போது, இந்த லட்சக்கணக்கான மக்கள் 10,00,000 16,00,000 மக்களுக்கு மேல நம்பி இருந்த கல்லு தொழில, பனை தொழில வந்து தூக்கி ஓரம் தட்டிட்டு, திடீர்னு பார்த்தா ஒரு 7, 8 சாராய கடைக்கு மட்டும் அனுமதி குடுத்துருக்காங்க. இந்த சாராய ஆலைக்கு மட்டும். அவங்க தான் வந்து இப்ப வரைக்கும் வந்து சாராயம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா அரசியல் பிரமுகர்கள் தான். இப்ப அந்த 7, 8 பேர் சம்பாரிக்கிறதுக்காக, அரசியல் பிரமுகர்கள் சம்பாதிக்கிறதுக்காக வந்து பல லட்சம் குடும்பங்கள் வந்து நடுத்தெருவுல நிக்குது. இந்த பனை மரங்கள மட்டுமே இருக்கக்கூடிய நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள். இந்த கல் ஏன் தமிழ்நாட்டுல தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மது ஒழிப்பு, கல்லுல கலப்படம் செய்ய முடியும் அப்படின்ற காரணத்த பண்ணியிருக்காங்க. இத வந்து இந்திய அரசியலமைப்புல பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 47 ஆர்டிகிள் 47ல வந்து ஒரு விஷயத்த வந்து வலியுறுத்துறாங்க. இந்த மாநிலத்துடைய மக்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குடுக்குறது, வாழ்வாதாரத்த உயர்த்துறது, அவங்கள வந்து சுகாதாரமா வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு மாநில அரசின் கடமை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த கல்லுல வந்து போதை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கல்லுல கலப்படம் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால இத தடைப்படுத்ததா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் பார்க்கணும். நாம வந்து இந்த போதை அப்படின்ற ஒரு விஷயம்னா, இந்த சாராயம், ரம்மு, விஸ்கி, பிராந்தி இதெல்லாம் வந்து போதை இல்ல அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா, போதை அப்படின்னு தடைப்படுத்தணும்னா அதுல கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? நம்ம ஒரு விஷயத்த தெளிவா பார்ப்போம். இதுல வந்து சட்டப்பூர்வ எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்ட வித்துட்டு இருப்பாங்க. அந்த சிகரெட் மேல வந்து எழுதியிருக்கும். புகையிலை புற்றுநோயை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சட்டப்பூர்வ எச்சரிக்கை? சட்டப்பூர்வ எச்சரிக்கை குடுத்துட்டா சிகரெட் வித்துக்கலாமா? சரி, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு, அது மேல வந்து கண்ணுக்கு தெரியாத வச்சு ரொம்ப ஜூம் வச்சு பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு சின்னதா எழுதியிருப்பாங்க. அந்த மாரி எழுதிட்டு, அதுல மேல வீரன் அப்படின்னு சொல்லி பெருசா எழுதிட்டு சரக்கு வித்துட்டு இருப்பாங்க. அது நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இதெல்லாம் வந்து சட்டபூர்வமா அனுமதிக்கும்போது, கல்லு மட்டும் ஏன் தடை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரே விஷயம் தான். இந்த கல்லுல வந்து பொதுமக்கள் மேம்படுவாங்க. இந்த கல்லை வந்து முறையாக பயன்படுத்தும்போது, சரியான அளவுல குடிக்கும்போது வந்து நெறைய பேருக்கு வந்து உடல் நலம், அதாவது உடல் நலம் மீண்டு வரும். உடல்ல இருக்கக்கூடிய பிணிகள் குறையும். அது ஆண்களுக்கு மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து மருத்துவத்துல. அத வந்து முறையான அளவுல, ஒரு சரியான அளவுல பயன்படுத்திட்டு வரும்போது. அதுவும் அந்த ஒரு பனை மரத்துக்கல்ல ஒரு மண்டலம் குடிக்கும்போது, அதில இருக்கக்கூடிய பலன்கள வந்து எண்ணில் அடங்காத பலன்கள் வருது. குறிப்பா இந்த இந்த பனை மரத்தின் மூலியமா இருக்கக்கூடிய பனை பனை சர்க்கரை, இதெல்லாம் வந்து பனை வெல்லம், இதெல்லாம் வந்து சுகர் அந்த இன்னைக்கு பெரிய பிசினஸா இருக்கக்கூடிய நீரிழிவு நோய வந்து கட்டுப்படுத்தக்கூடிய பண்புகள் அதில நெறைய இருக்குது. இப்ப இந்த பனைத்தொழில்லாம் பனைத்தொழில்லாம் வந்து தூக்கி விட்டுட்டோம் அப்படின்னா, மேலோங்கிருச்சு அப்படின்னா, இத மாரி பொதுமக்களை வாட்டி வதைக்கக்கூடிய இந்த நோய்கள்லாம் வந்து பெரிய அளவுல குறையும். இந்த மருத்துவத்த ஒரு பிசினஸா பார்க்கக்கூடிய நெறைய விஷயங்கள் பின்னடையும் அப்படின்ற விஷயமும் அதில இருக்குது. ஆனா ஏன் தமிழ்நாட்டுல இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் கல்லுக்கு மட்டும் ஏன் தடை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்பே சொன்னது தான். சாராயத்த காய்ச்சறவங்க வந்து இதே வந்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் தான். பல பல லட்ச குடும்பங்கள் கெட்டாலும் பரவால்ல. சில குடும்பங்கள் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். நாளைக்கு வந்து இந்த சாராயத்தின் மூலியமா வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா, டார்கெட்ட வச்சு வித்துட்டு இருக்காங்க. அதுவே தெரியும். தீபாவளிக்கு இவ்வளவு, பொங்கலுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி டார்கெட்லாம் கல்லுல வைக்க முடியாது. மொத்தமே சுருங்கி அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே போகக்கூடிய பணம் வந்து மக்கள்கிட்ட பரவலா போகுது. இதுவும் வந்து இந்த கல் தடை செய்வதற்கான ஒரு காரணமா நம்ம எடுத்துப்போம். எவ்வளவுதான் வந்து காரணங்கள் வந்து அரசு தரப்புல சொல்லப்பட்டிருந்தாலும், அந்த கல் தடைக்கான காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும், வெளிப்படையான காரணங்கள் வந்து மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அதுக்கு பின்புலத்துல என்ன அரசியல் இருக்கு அப்படின்றது. ஏன் இந்த தமிழ்நாட்டுல மட்டும் தான் அந்த கல்லு கலப்படம் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேரளாவுல கல் இருக்குது. க ஆந்திராவுல இருக்குது. பல மாநிலங்கள்ல வந்து இந்த கல், பனஞ்சாறு அப்படின்னு பனம்பால் அப்படின்றது வந்து முழுக்கவே வந்து குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து சட்டபூர்வமாவே அனுமதிக்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ மக்கள் வந்து வாழ்வாதாரம் மேலோங்கி இருக்குது. இப்போ என்ன ஒரு அ அச்சம் அப்படின்னா, என்ன ஒரு தயக்கம் அப்படின்னா, அடுத்த தேர்தல்ல வந்து இந்த மாரி ஒரு அறிக்கை வரலாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல் இறக்க அனுமதி அளிப்போம். பனைத் தொழிலாளர்களை வாழ்வாதாரத்தை பெருக்குவோம். வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாக்குறுதியாகவும் வரும். ஏன்னா அதெல்லாம் மக்கள் வந்து நம்பக்கூடாது அப்படின்றதுல வந்து உறுதியா இருக்கணும். ஏன் அப்படின்னா,
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மது ஒழிப்பு அப்படின்றது வந்து நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு கேட்டுட்டு இருக்காரு, நாங்களும் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அது பூரண மது ஒழிப்பு அப்படின்றது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியே வாக்குறுதி வந்து கடைசியாக வந்து வந்ததுக்கப்புறம் அந்த பார் யார் இப்போ ஏலம் எடுக்கிறது அப்படின்றதையும், இதில் வந்து யார் எவ்வளவு சாராயத்தை சேல்ஸ் பண்ணுறது அப்படின்றதும் டார்கெட் வச்சு விற்பனை பண்ணுறதும் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. அதனால் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவன் வந்தால் மட்டும்தான் இந்த தமிழ் தேசிய மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும், தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும். அதுக்கான ஒரு சரியான அரசியல் தளம் கண்டிப்பாக நமக்கு தேவை. நன்றி நண்பர்களே, இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வழக்கறிஞர் வி. ஜெகதீசன்.